யாராயிருந்தாலும் தொடர்ச்சியான மற்றும் கடுமையான முயற்சி இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். அதோட அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பணத்தை வச்சுக்கோங்க. நாளையில இருந்து உங்க பையனை இங்க கூலி வேலைக்கெல்லாம் கூட்டிட்டு வராதீங்க. அவனை நீங்க படிக்க வைங்க. நாளைக்கு இங்க வந்தான்னா அவனால கண்டிப்பா பாரம் தூக்க முடியும். ஆனா அவன் நல்லா படிச்சான்னா அவன் வாழ்க்கையே அவனுக்கு பாரம் இல்லாம போகும். அப்புறம் ராம்ஜி, இன்னைக்கு நம்ம ஊர்ல பஜன் கச்சேரி இருக்குது. எல்லா ஜாதிக்காரங்களும் வருவாங்க. நீ என்ன பண்ற? நீயும் வர்ற? ஆமா ஆமா, வாங்க. அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க இடத்துல உட்காரலாம். ஏன்னா எல்லா ஜாதிக்கும் தகுந்த இடம் கொடுப்பாங்க. போன தடவை மாதிரியே இருக்கணும். கச்சேரி நல்லா களை கட்டணும். அண்ணா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுண்ணே. ஏன், என்னாச்சு? வழக்கமா நமக்கு பாட வருவாரே, அவரு வரமாட்டாராம். இன்னைக்கு வரேன்னு தானே ஒத்துக்கிட்டு இருந்தாரு, அப்புறம் ஏன் வரல? இல்லண்ணே, அவங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு. அவருக்கு சுத்தமா உடம்புக்கு முடியலன்னு சொன்னாரு. அதனாலதான் வரலையாம். ஐயோ, எல்லாம் வந்துட்டாங்களே. அவரு இத முதல்ல சொல்லி இருக்கணுமே. இது காலங்காலமா நடக்கிற விஷயம். எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்ச உடனே பக்தி பாட்டு பாடலனா எல்லாரும் நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. இங்க நம்ம ஜாதிக்காரங்க மட்டும் வரல, ஊரே கிளம்பி வந்திருக்கு. பாருங்க, அங்க பாருங்க. அண்ணா, உண்மையிலே எல்லாரும் ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. எல்லாரும் அவங்களோட வேலை வெட்டியை விட்டுட்டு வந்திருக்காங்க. நம்ம ஆளுங்களை யாராவது நல்லா பாடுவாங்களான்னு கேட்டு பாரு. அப்படி பாடுனா ஏதோ பாடுறாங்கன்னு எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடும். ஆமா ஆமா, கேளு கேளு. சரி, நான் கேக்குறேன். ஓ நண்பர்களே, உங்கள யாராவது நல்லா பாடுவீங்களா? இல்ல இல்ல இல்ல, பாட யாருமே பாட மாட்டீங்களா? இன்னைக்கு இங்க பாட்டெல்லாம் இல்லன்னு நினைக்கிறேன். வாங்க வீட்டுக்கு போலாம். எங்க அப்பா ரொம்ப நல்லா பாடுவாரு. அவரை பாட வைக்கலாமா? அவங்களாலலாம் பாட்டு பாட முடியாது. அவங்க இருக்கிற இடத்த பாரு. அவங்க எல்லாம் வேற. உங்களுக்கு தான் தெரியும்ல. பரவாயில்ல, பாட வைக்கலாம். வழக்கம் மாறாம இருக்கும்ல. நம்ம பாட்டுக்கு நம்ம வாசிக்கலாம். அவனை என்ன நம்ம தலைமையில தூக்கி வச்சா பாட வைக்க போறோம்? இவர் சொல்றதும் சரிதானே. நம்மளை யாரும் குறை சொல்லாம இருப்பாங்கல்ல. இல்லன்னா நாளைக்கே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து விழா அதுன்னு சொல்லி பணத்தெல்லாம் பிரிச்சானுங்க. ஆனா ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லுவானுங்க. ஏதோ ஒரு பஜன் நடந்தா வாயை மூடிப்பானுங்க. இல்லண்ணே, அந்த ஆள் பாடுனா நான் வாசிக்க மாட்டேன். பாருங்க, இந்த ஆள் வேற பிரச்சனை பண்றாரு. சொரம் பிடிச்சி பாடுனா தான் நான் வாசிக்க முடியும். அப்படியே பாடிட்டாலும் சரிசமமா பாட விடலாமா? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. ஒரு வேலை பண்ணலாம். நடுவுல திரைய போட்டுடலாம். நீங்க இருந்து டோலக்கடி, அந்த ஆளு அங்க பாடட்டும். இதுவும் சரிதான். பீம்கண்ணா, நீங்க வா. அப்பா, அங்க பாடுறவரு வரலையா? நீங்க பாடுங்களே. என்ன பண்றதுன்னு நீங்க சொல்லுங்க. அவர்கிட்ட நான் பேசி பார்க்கவா? வேற வழியே இப்ப இல்லையே. என்ன பண்ண முடியும்? வேணா பேசிப்பாரு. சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். ஏய் நெல்லு, நீ நல்லா பாடுவேன்னு சொன்னாங்க. ஆமா, ரொம்ப நல்லா பாடுவாரு. அப்பா, பாட்டு பாடுங்கப்பா. பாடு ராம்ஜி, நீ தான் நல்லா பாடுவியே.
நீங்க எல்லாரும் உட்காருங்க, நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகுது. உட்காருங்க உட்காருங்க. திரைய போட ஏற்பாடு பண்ணுங்க. சரிண்ணா. சரி, ஆரம்பிக்கலாமா? कबीरा जब हम पैदा हुए जग हंसे हम रोए ऐसी करनी कर चलो हम हंसे जग रोए चदरिया झीनी रे झीनी चदरिया झीनी रे झीनी चदरिया झीनी रे झीनी चदरिया झीनी रे झीनी ஏன் பாபி, அது என்ன நீ எல்லாரும் முன்னாடி யார்கிட்டயும் கேட்காம எங்க அப்பா நல்லா பாடுவார்னு சொல்லிட்ட? உங்க அப்பாவை அங்க பாட விடாம பண்ணிருந்தா எல்லாரும் முன்னாடி அவருக்கு அவமானமா போயிருந்திருக்கும்ல. இல்லையே, எங்க அப்பா எவ்வளவு நல்லா பாடுவாங்கன்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல. திறமை இருந்தா வெளிப்படுத்தணும்னு அப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. 1000 பேருக்கு முன்னாடி நம்ம திறமை காட்டுறது பெரிய விஷயம்ல. ஆமா அத்தை, நம்ம அப்பா எவ்வளவு நல்ல பஜன் பாடினாருன்னு ஊர்ல ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க, அப்படிதானே? யாருக்கு தெரியும், இவர் இன்னைக்கு நல்லா பாடினதுனால நம்ம கிட்ட எப்பவுமே கடுமையா நடந்துக்கிற ஊர்க்காரங்க மனசு மாறினாலும் மாறலாம், பசங்களையாவது தொந்தரவு பண்ணாம இருப்பாங்களே. ஆமா பீமா பாய், எல்லாரும் உன்ன மாதிரி ஆயிடுவாங்க. என் பாட்டை கேட்டு மயங்கி போயிருப்பாங்க. சாப்பிடுங்க. ஆனா ராம்ஜி நம்ம பாடுகிற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பாடல. அவர் நல்லா தான் பாடினாரு, குரலும் நல்லா இருந்துச்சு. என்னையா சொல்றீங்க? ஏதோ குரல் நல்லா இருந்துச்சு, அதனால தப்பு எதுவும் தெரியல. அதுக்காக நம்ம பாடகர் மாதிரி அவர் நல்லா பாடினாருன்னு சொல்லணுமா? கூட வாசிச்சவங்களாம் நம்ம ஆளுங்கய்யா, அதனால எல்லாம் நல்லா வந்துச்சு. உண்மையாலுமே அதனாலதான் இந்த வண்டியே ஓடிச்சு. ஆனா உண்மை என்னன்னா, என் நன்மை நல்லா பாடினா. ஆனா நீங்க தான் உண்மை ஏத்துக்க மாட்டீங்களே. நீ போய் வேலையை பாரு, எங்களுக்கு உபதேசம் பண்ணாத. போ, கிளம்பிங்க இருந்து. ஆனா ஒண்ணு உண்மைப்பா, நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு. அது இருக்கத்தானே செய்யும், ஏன்னா நிகழ்ச்சி யாரோடது? நம்மளோடது தானே. ஐயோ, என்னப்பா எப்படி இப்படி அடிபட்டுச்சு? யாராவது அடிச்சிட்டாங்களா என்ன? என்ன யாரோ அடிச்சிட்டாங்க, உங்களுக்கு யார் சொன்னது? சும்மா கேக்குறோம்ப்பா, அதுக்கு ஏன் கோவிச்சுக்கிற? பட்டது சின்ன அடி, அதுக்கு இத்தனை கேள்விகளா? அப்படியா? காலையில இருந்து நானும் இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொன்னாதானே. நேத்து நான் அரிசியை வாங்கிட்டு வர சொன்னா மண்ணெண்ணெயை வாங்கிட்டு வந்து நிக்கிறான். அப்படியா? பத்தாதுக்கு அடி வேற பட்டுக்கிட்டு வந்து நிக்கிறான். இவனுக்கு கவனமெல்லாம் எங்கதான் இருக்குன்னு தெரியல. இதுல இவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு கூட்டாளியை வேற புடிச்சு வச்சிருக்கான். 2 பேர் நிலைமையும் பாருங்க. அம்மா, எனக்கு என்னமோ இவனுக்கு 2 பேரும் ஏதோ தப்பான வேலை செய்யறானுங்களோன்னு தோணுது. உங்களை யாராவது இங்க கூப்பிட்டாங்களா? விட்டா ரொம்ப பேசுறீங்க. கிளம்புங்க கிளம்புங்க, போய் வேலையை பாருங்க. இங்க பார், நீ எங்க கிட்ட வேணா போய் சொல்லலாம், ஆனா மேல இருக்கிறவன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். புரியுதா? அத்தை, கொஞ்சம் மண்ணெண்ணெய் இருந்தா குடுக்குறீங்களா? குடுக்குறேம்மா, கொஞ்சம் இரு எடுத்துட்டு வரேன். தானம் பண்ணவா என்ன வாங்கிட்டு வந்த? அறிவு கெட்டவனே, வீட்டுல சோறு இல்லாதப்போ இவங்க அம்மா தான் நமக்கு சோறு கொடுப்பா, அவங்களுக்கே மண்ணெண்ணெய் கொடுக்க கூடாதுங்கிறியா? வேக்கம் கெட்டவன். ஏன்பா நீ டீ சொல்லுப்பா, போய் எல்லாருக்கும் டீ சொல்லிட்டு வா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிட்டு வாங்க. இந்தாமா.
மண்ணெண்ணெய் பாத்திரத்தை பறிச்சுட்டு போயிட்டாங்க. இது எங்க வீட்டு பாத்திரமாச்சே. என்னது ஓம் பாத்திரமா? ஓம் பாத்திரம் இங்க எப்படி வரும்? நீ அந்த சத்பாலோட பையன் தானே? அம்மா, இது அந்த சத்பாலோட பையன். ஆமா. என்னது ஓ பாத்திரமா? உங்க வீட்டு பாத்திரம் எங்க வீட்டுக்கு எப்படி வரும்? உனக்கு ஏதாவது புத்தி கிதி கெட்டு போச்சா என்ன? இல்ல, நேத்து எங்க அம்மா கடையில இருந்து மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வரும்போது சில திருடனுங்க அவங்கள தள்ளி விட்டுட்டு மண்ணெண்ணெய் பாத்திரத்தை புடிங்கிட்டு ஓடிட்டாங்க. நான் போய் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரேன். இது எங்க வீட்டு பாத்திரமா இல்லையான்னு அவங்க சொல்லுவாங்க. வாங்கண்ணே. ஐயோ, இவ அம்மா வந்தா போட்டு அடிப்பாளே. ஏய் நில்லு நில்லு. அம்மா, அது அவங்க பாத்திரம் தான், கொடுத்துரு. அவங்க பாத்திரத்தை நீ நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தியா? அதுவும் திருடிக்கிட்டு வேற வந்திருக்கான். இருக்கட்டும், நான் இன்னைக்கு உன்னை கவனிச்சுக்கிறேன். டேய், அம்மா போடுங்கம்மா, ஒண்ணு நல்லா போடுங்க. வீட்டுக்குள்ள என்ன பாத்திரத்தை கொண்டு வந்திருக்க? டேய், உன் பாத்திரத்தை இப்பவே எடுத்துக்கிட்டு போ. நில்லு. என்னம்மா, இவனை வீட்டுக்குள்ள கூப்பிடுவீங்களா? நில்லு, நானே கொண்டு வரேன். பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. பசங்களா, நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல ஆண்டு விழா விளையாட்டு போட்டிகள் நடைபெறும். யாரெல்லாம் இந்த போட்டியில முதலாவது, இரண்டாவது, மூணாவது இடம் பிடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மாவட்ட அளவுல நடந்துக்கிற போட்டிகள்ல கலந்துக்கிற வாய்ப்பு கிடைக்கும். யாரெல்லாம் கலந்துக்க விரும்புறீங்களோ அவங்க இந்த பக்கம் வந்து அவங்க பேரை கொடுங்க. எல்லாரும் வரிசையில நில்லுங்க.
நீ இந்த வரிசையில் என்ன பண்ற? ஐயா, நான் ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன். அந்த மரத்தை பார்த்தல, அது வரைக்கும் ஓடிட்டு வா. சரி ஐயா. போதுமா ஐயா? அங்கேயே நில்லு. நீ இந்த போட்டியில கலந்துக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. உன்னை இவ்வளோ தூரம் ஓட வச்சு ஏன் வேணான்னு சொல்லணும்? அப்பவே வேணான்னு சொல்லியிருக்கலாமே. வா பீம், வா. பீம், இப்படியா மைதானத்தை விட்டு வெளியே போறது? யாரும் போட்டியில கலந்துக்கிறதுனால மட்டும் விளையாட்டு வீரனா மாறிட முடியாது. எவன் ஒருத்தன் முறையா பயிற்சி எடுத்துக்கிறானோ அவன் தான் நல்ல விளையாட்டு வீரனா ஆக முடியும். நல்ல வேகமா ஓடுறவன் தான் வெற்றியாளன் ஆவான். என்ன புரிஞ்சுது? புரிஞ்சுது. நான் எல்லாரோடவும் வேகமா ஓட பயிற்சி எடுத்துக்கணும். ஆனா பீம போட்டியில எல்லாரு கூடவும் ஓட விட மாட்டாங்களே. அப்போ என்ன பண்றது ஐயா? அத நான் பாத்துக்கிறேன். மத்த பசங்க கூட வேணா பீம கலந்துக்க முடியாதுன்னு சொல்லலாம் அவங்க. அதுக்காக இவனை சேர்க்காம இருக்க முடியாது. இவன் இந்த பக்கமா தள்ளி ஓடட்டும். கடைசி கோட்டை விட்டு நீ தனியா முதல்ல ஓடி வந்தாலும் நீதானே வெற்றி பெற்றவன் பீம். கண்டிப்பா ஓடுவேன் ஐயா. எல்லாரோடவும் வேகமா ஓடுவேன். அருமப்பா. இங்க பாரு, அந்த பிடி ஆசிரியர் இருக்கார்ல, எல்லாருக்கும் ஓடுறதுக்கு பயிற்சி கொடுப்பாரு. நீ தனியா ஓடி பயிற்சி எடு. எப்ப இறுதி போட்டி நடக்குதோ அப்ப நீயும் சேர்ந்து ஓடு. அப்ப நீ எல்லாரை விடையும் வேகமா ஓடுனா பள்ளிக்கூடம் சார்பா மாவட்ட அளவிலான போட்டிக்கு கண்டிப்பா ஒண்ணுதான் அனுப்புவாங்க. வா பீம், ஓட்டப்பந்தய பயிற்சி ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரியும் பீம், இந்த பள்ளிக்கூடத்தோட வரலாறையே நீ மாத்த போற. உன்னால இதுல ஜெயிக்க முடியும்.